ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலலாம் பார்க்கும்போது இதெல்லாம் வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் கடைசியில் வந்து அது கீழே தான் காஞ்சி போய் கொட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் புளியெல்லாம் பார்த்திங்கன்னா லெமன் சைஸு அப்படின்வாங்க, நெல்லிக்காய் சைஸு அப்படின்வாங்க. இது ஏதோ ஒரு சைஸு எடுத்து கரைப்போம் சொல்லி கரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு இது மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வதக்க ஆரம்பித்தாச்சு. வதக்கிட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி மிளகாப்பொடி உப்பு எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபிஷ்ஷு மேக்னேட் பண்ணியாச்சு. ப்ரானையும் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா பிரியாணி எண்ணெய் ஊற்றாமையே எல்லாத்தையும் போட்டேன். என்ன ஞாபகமும் தெரில. அதுக்கப்புறம் நம்ம கறிக்கஞ்சியில் போட்டு கொடுத்தாலாம் சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அரைச்சேன். இந்த பக்கம் பிரியாணிக்கு வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா அந்த அரைச்ச அந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அது கூட வந்து நான் சும்மா 1 டம்ளர் அரிசி தாங்க பண்ணேன். அதனால் வந்து கம்மியாக ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேன். அதனால் லைட்டாக ஒரு க்ரீன் கலராக வந்துச்சு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரானை எடுத்து தூக்கி போட்டாச்சு. ப்ரானை தூக்கி போட்டு நல்லா மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, உப்பு, கரம் மசாலா எல்லாத்தையும் கொட்டி கரெக்டாக அளவோடு கொட்டி கிண்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உப்பு போட்டு கிண்டியாச்சு. நல்லா கிண்டிட்டு நல்லா கரெக்டான பொசிஷன் படி கிண்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சோடனே ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை எடுத்து போட்டு நல்லா கிண்டி விடணும். இந்த பக்கம் மீன் குழம்பு கொதிக்க, அந்த பக்கம் பிரியாணி கொதிக்க அப்படின்னு 2 பக்கம் கொதிச்சிருந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சுன்றதால பார்த்திங்கன்னா தெரியும். எங்கள் வீட்டில் மட்டும்தான் ஸ்பெஷலாக என்ன பண்ணுவாங்கன்னா மீனை வந்து கண்ணோடு சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க. உங்கள் வீட்டிலலாம் வாங்கிட்டு வருவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பிரியாணி தம் போட்டாச்சு. இந்த பக்கம் மீன் குழம்பையும் தாளிச்சிட்டு பார்த்தா மீன் செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தம்மில் இருந்து இறக்கியாச்சு. எனக்கு மட்டும்தான் இந்த நடுவில் வந்து ஒயிட் ரைஸ் மாதிரியே வருது. உங்களுக்கு யாருக்காவது அது மாதிரி வருதா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிட்டு செம்ம எம்மியாக உதிரியாக தான் வந்துருந்தது. எனக்கே தோணலை இது இவ்வளோ டேஸ்டியாக வரணும். அதுக்கப்புறம் மீன் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணிவிட்டு பிரியாணி, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. சண்டே சமையல்